ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு வில்லேஜ் வீடியோ தான் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நாங்கள் வச்சுருக்கிற செகில் மாடு அன்றைக்கி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டுருச்சு. வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு மூக்கில் புண்ணாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மூக்குனாங்கயிறு கழட்டிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் ஆறட்டும் புண்ணு, அதுக்கப்புறமேட்டுக்கா மறுபடியும் குத்தி கூட கயிறு போட்டுக்கலாம், கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கட்டும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுத்துட்டோம். ரொம்ப புண்ணாக இருந்தது, அதனால தான் பாவப்பட்டு அவுத்தோம். அதுன்னு எங்களை நல்லா பழி வாங்கிருச்சு. அன்றைக்கி மேயறதுக்காக ஒரு மரத்தில் தான் கட்டியிருந்தோம். மாடு பார்த்திங்கன்னா கழுத்து கயிறோடு அவுத்துட்டு வந்துருச்சு. பிடிக்கவே முடியல சுத்தமாக. நானா சொல்லவா வேணும், ரொம்ப பயமாக இருந்தது எனக்கெல்லாம். அதுவும் பக்கத்து நிலத்தில் போய் மேய்ஞ்சிருந்தா இன்னும் பெரிய சம்பவமாகவே ஆகிட்ருக்கும். உண்மையாகவே அவ்வளோ பயமாக இருந்தது எனக்கு. கிட்ட போனாலே ஒரு மாதிரி பாயிற மாதிரியே வந்தது அந்த மாடு. ஆனால் பாயிறதெல்லாம் இல்லை, இருந்தாலும் என்னவோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. சரி நம்மளுக்கு அந்த வேலை வேண்டாம், வீரசாகசெல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிடிக்கவே இல்லை. அவரை வந்து பிடிக்க சொல்லிவிட்டு வந்துட்டேன் நான் தூரமாக. பக்கத்துலேயே தொட்டி இருந்தது, அதனால் அந்த மாடு நைஸாக தொட்டி குடிக்கிறதுக்காக வந்துச்சு. அப்படியே கழுத்தில் கயிறை போட்டு மாட்டி தொட்டி காட்டி பிடிச்சிட்டு போய் கட்டிட்டோம். அப்புறம் தட்டை அறுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். அந்த தட்டை அறுக்கிறத என்னத்துக்கு சொல்கிறீங்க, சுத்தமாக அறுக்கவே முடியல. தட்டு மழை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பச்சையாக இருந்தால் தான் கொஞ்சம் அறுத்து போட மாட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுங்களுக்குமே மயவு தின்றதுக்கு அதுக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் சுத்தமாக அது காஞ்சி போயிருக்கிறதுனால அறுக்கவுமே இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமாக எங்களுக்குமே. அதனால் காலையில் டைமில் மட்டும் பிடிச்சிட்டு போய் அங்கேயே கட்டிடுவோம் அந்த சோளத்தட்டுலேயே. ஈவினிங் டைமில் மட்டும் வேறு எந்த தீவனமும் இல்லை, பில்லுமே இல்லை. வரவே ரொம்ப டிமாண்டாக இருக்குது பில்லெல்லாம். 250 ரூபா இருந்துச்சு, இப்போ 300 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்கெல்லாம். பில்லுமே ஒரு கட்டு கூட இல்லை, சுத்தமாக எல்லாமே காலி ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லை, ஈவினிங்கில் அதை தான் அறுத்து போட்டாகணும். இந்த பூக்குச்சி உடைக்கிறதுமே பார்த்திங்கன்னா சம்பங்கி குச்சி, மழையும் தண்ணியும் இல்லாததுனால சுத்தமாக உடைக்கவும் முடியல. அதை அப்படி தண்ணி ஈரம் இருந்தால் உடைக்க நல்லாயிருக்கும். அருவாவுலருக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்குது. அறுத்தோம் அப்படின்னா பசங்கள்லாம் நாங்கள் பூ இருக்கும்போது வந்து கொல்லையில் நடந்துகிட்ருக்காங்களா, அந்த டைமில் காலில் ஏற்றிக்குவாங்க. களை வெட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அருவாவில் அறுத்தோம் அப்படின்னா கையில் குத்திப்பாங்க. நாம்ளே சம்டைம் வந்து பூ இருக்கும்போது காலில் ஏற்றிப்போம். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால சரி வேண்டாம், மழை வந்தால் உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். அதுவுமே பண்ண முடியலையா, வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. இதை தான் அறுத்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்ருக்கோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் இந்த வீடியோ எடுத்தது. கிளைமேட்டு மழை வர்ற மாதிரி இருந்தது, சுற்றி முற்றி எல்லா பக்கமும் மழை இறங்கிட்டு இருந்தது. அதனால் எல்லா மாட்டையுமே பிடிச்சிட்டு போய் தொட்டி காட்டிட்டோம். இந்த ஒரு மாடு மட்டும் தட்டு அறுத்துட்டு வரும்போது பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் தட்டு அறுத்தாச்சா மாடு தான் பிடிச்சிட்டு போனேன். ஹை நாரு ரித்து வாங்கடா போகலாம். ஹே வா போகலாம். ஆ சரி தம்பி கூப்பிட்டுன்னு வா போகலாம். வாடா தம்பி, வா பொறுப்பாக இறக்கி கொடு சாமி. இறக்கி கீழே விட்டுரு. வா போகலாம். பார்த்து வாங்க.
போய் மாடு தொட்டி கொடுக்கறதுக்காக விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்காக தான் ஒவ்வொரு மாட்டுலையாக பால் கறப்போம். 3 மாடு தான் இப்போ பால் கறக்குது. அவர் 1 மாட்டில் கறந்துருவார், நான் 2 மாட்டில் கறப்பேன். அந்த பால் கறக்கும்போது உண்மையாகவே கை வலிக்குது. யாரெல்லாம் பால் கறக்கிறவங்க கை எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கை எனக்கு உண்மையாக வலிக்குது அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நான். ஒரு சிலர் 5, 6 மாட்டில் கூட கறக்குறாங்க, ஆனால் எனக்கு கை வலி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி கேட்டேன். எங்கள் வீட்டுக்கார்கிட்ட நான் கை வலிக்குதுன்னு சொன்னதுக்கு, நீ என்ன 5 மாட்டிலே பால் கறக்கிற, 2 மாட்டில் தானே பால் கறக்கிற அப்படின்னு கேட்டார். உண்மையாக அது எத்தனை மாட்டில் கறந்தா என்ன, அவங்கவுங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் அவங்களுக்கு வலிக்கிறதும் வலிக்காததும். ஸோ எனக்கு வலிக்குது, அதனால தான் நான் வலிக்குதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் பால் கறந்தால் கை வலிக்குதா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதுக்கும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட மீட் பண்ணலாம். பாய்.